தண்ணி வர சத்தம் உயிர் போகுது. மா 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 அந்த அலாரத்தை கொஞ்சம் நிறுத்துறியா ப்ளீஸ்? அபி எந்திரிமா, விழிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு முத நாள். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் கரெக்ட் டைத்துக்கு போ. நாளிலேருந்து நீ வழக்கம் போல லேட்டா தான் போற. ப்ளீஸ் கண்ணா, என் செல்ல குட்டி இல்ல, எந்திரி. என் வயிறு குட்டி, என் புஜ்ஜு குட்டி, பட்டுமா எந்திரிடா. ஏன் ஐயோ 1 லிட்டர் பால் போச்சு. அபி இப்ப தொடப்பு கிட்ட பீய போகுது. ஏன்ட்டுக்கிறியா அலியாடி? அபி எந்திரி, தூங்குனது போதும். அபி அப்படியே கிளம்பி போயிடாதுன்னு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு போ. ஏன்னா அவரால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். எந்திரிக்கிறாள பாரு. அபி தோ டிஃபன் பாக்ஸிங் வச்சிருக்கேன், மறக்காம உன் பேக்ல எடுத்து வச்சுக்க. என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காவா? முத நாளே கத்திரிக்காவா? உருளைக்கிழங்கு இல்லையா? லீவ் முடிஞ்சது, உன் தொல்லை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிடி செல்லம், நீ வருஷம் புல்லா லீவ் போட்டு உருளைக்கிழங்காவே தின்ட்டுரு. முடிய பாரு பேய் மாதிரி. இந்தா வச்சுக்கோ. 10 ரூபா தானா? நம்ம பெரிய பொண்ணு ஆயிட்டல. நீ இப்ப பெரிய பொண்ணு ஆகல, பெரிய சோம்பேறி ஆயிட்ட. இந்தா புடி. ஏமா என் பேர் அபிநயான்னு வச்ச? ஏன்? அட என் பேர் ஏல ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல முதல்ல வந்துடுது. ஜெட்ல பேர் வச்சிருந்தா ஒரு 10 நிமிஷம் லேட்டாவே போலாம்ல. சரி, அப்போ உன் பேரை ஜண்டு பாம்னு மாத்தி வச்சுக்கோ. பார்த்து போயிட்டு வா, சீக்கிரம் கிளம்பு. மறுபடியும் படுத்துறாத. தேவி, அபியை நான் எழுப்பி விட்டேன். ஆனா அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மறுபடியும் படுத்துருவா. நீ ஒரு வாட்டி எழுப்பி விட்டுறேன். சரி சாந்தி, நான் எழுப்பிடுறேன். திருவானைக்காவுமா, வெக்காலியாத்தா, முப்பாத்தா, அபி இந்த வருஷம் 10வது போறா. நீதான் அவளை காப்பாத்தணுமா, சரியா? காளிகாப்பா, முப்பத்தம்மா, கனகா பரமேஸ்வரி அம்மா காப்பாத்து. எப்பயும் நீதான் என் கூட இருக்கணுமா? குட் மார்னிங் மா. வந்துட்டியா? ஒரு நாளாவது லேட்டா வருவியான்னு பாக்குறேன். என்னம்மா எப்ப பாரு புதுசு புதுசா எதுனா பண்ணினே இருக்கீங்க? எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. அப்போதான் நாள் ஃபுல்லா சாந்தி கிடைக்கும். நான் தான் உங்க பக்கத்துலயே இருக்கேனே, அப்புறம் எதுக்குமா இப்படி கஷ்டப்படுறீங்க? போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு வா. சரிம்மா.
போச்சு, ஜாலியா போச்சு. அங்க பாரு, ஹெட் மாஸ்டர் நம்மளை எப்படி முறைச்சு பார்க்கறாரு பாரு. சிடுமூஞ்சு. உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு. இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். விக்கிங்க. அவன் வர டைம் தான். எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பழம்பெருமைக்காகவும் மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த நாட்டின் பெருமை சிறந்து விளங்கிட நான் எடுக்கிறேன். அபி ஸ்கூலுக்கு போயாச்சா? ஆ, போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. பாருங்கம்மா, அவளை பற்றி யோசிச்சு யோசிச்சு என் முடியெல்லாம் வெள்ளையாகுது. என்ன பண்ணுறது? சரி, டிஃபன் என்ன பண்ணும் சொல்லுங்கம்மா. ஒரு புது காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். ஒரு கேரட், அரை பீட்ரூட், ஒரு வெள்ளரிக்காய், அரை பாவக்காய், அப்புறம் மாதுளம் வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி அரைச்சு வடிகட்டி வச்சிரு. ஒரு எலுமிச்சங்காய் கட் பண்ணி வை. அப்புறம் உன்னோட அந்த ராகி உப்புமா இருக்குல்ல, அதையும் பண்ணிடு. பாவக்காய் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு நான் போட மாட்டேன். பாவக்காய் உடம்புக்கு நல்லது. என்னடி, ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. கணக்கு பாடம் நம்ம கிளாஸுக்கு இவர் தான் எடுக்க போறாரு. கணக்கே ஒரு பெரிய தலைவலி, இதுல இவர் வேற ரெட்ட தலைவலி. அங்க பாரு, அங்க பாரு, சரியான கால்குலேட்டர் ஃபுல் சார்ஜரோட உட்காந்துட்டு இருக்கான் பாரு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 10th ஸ்டாண்டர்ட். நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த 10வது வகுப்பு வந்திருக்கீங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகிற மாதிரி இந்த 10வது வகுப்பு ரிசல்ட் தான் உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. வாழ்க்கைன்ற பந்தயத்தில் ஜெயிச்சு முன்னாடி போகிறவன், தோத்து போய் பின்னாடி வரவன். இந்த வருஷத்துடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கெல்லாம் பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்தை சரியாக பயன்படுத்துகிறவன் ஜெயிச்சு குதிரையாக வெளியே போவான். சரியாக பயன்படுத்தாதவன் தோத்து போய் கழுதையா வெளியே போவான். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா, கழுதையா இருக்க போறீங்களா? குதிரை குதிரை, சத்தமா சொல்லுங்க. ஏய், யாரா அந்த கழுதை? ஏய், குடிச்சதான். எண்ணெய் 50 மில்லி. என்னன்னு போடல. மா, புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்து ஊறுகாய் போட்டால் நல்லா இருக்காதுமா. ஏன்? ஏன்னா என் பாட்டி சொல்லிக்கிறாங்க. அப்போ உன் பாட்டியை ஊறுகாய் வந்து போட சொல்லு.